கிலோமீட்டர் ஓடலாம் என்ன தம்பி 180 150 மேக்ஸிமம் ஸ்டாக் பண்ணலாம் என்ன சொல்லி பண்ணி போகலாம். மற்ற தம்பி வெட்டிற விளக்கங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? வெற்றி வந்து சீல் வெற்றி அதை கலட்டி பார்க்கல. இல்லை அந்த சீட்டே கிளியர் சீட்டே கிளியர் ஃபுல்லாக சீல் பண்ணிடுங்க. அதுக்கு நம்ம கேட்கல. அதுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பு நகரத்தில் நிற்கிறோம். இந்த மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்து குவிஞ்ச வண்ணமே இருக்குது. அது உலகத்தில் இப்படியெல்லாம் வாகனங்கள் இருக்குதான்றதை நமக்கு இப்போ மெல்ல மெல்ல அப்படின்னா தெரியுது. அது இப்போ என்ன வாகனம் வந்திருக்கு இந்த மட்டக்களப்பில் வந்து அதை நம்ம எப்படி சொந்தமாக்கி கொள்ளலாம், அது எப்படின்றதை கொஞ்சம் டீவாக பார்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்ட் போகிற லைனாக அந்த பைக்கெல்லாம் போகிறது வந்து செங்கலடி வாழைச்சேன்னு ஒரு பக்கம் போகிறது. இப்போ இந்த இந்தியாவில் பைக் இந்த பிக்கப் டேர்ன் ஆகிறது வந்து டவுன் பக்கம் போகுது. கார்லாம் போகுது டவுன் பக்கம் டேர்ன் ஆகுது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பின்னுக்கு வந்தோம்னா ஒரு 100 மீட்டருக்கு தான் இருக்குது இந்த ஸ்டோர், பஜாஜ் ஸ்டோர். வாங்க என்ன மாதிரியான ஆட்டோகள் இருக்குன்றதை பார்ப்போமா. ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பதிவு உண்டு. இதில் வந்து ஸ்டோர்கள் இருக்குது பாருங்கள். பட்டு ஓடுறதுலேயே யூஸ் தம்பி வணக்கம். தம்பி பேர் என்னப்பா? பிரதீசன் சொல்லுங்கள். இந்த ஓட்டோட நிலப்பாடுகளை கொஞ்சம் என்னென்ன கலர்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? ரெண்டு கலர். என்னென்ன கலர்? ஒன்று வந்து இந்த அப்படி ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்து வரும். இன்னொன்று வந்து தனி ஸ்கை ப்ளூ. இந்த ப்ளூவும் ஒயிட்டும் பாருங்கள் இருக்குது ஒன்று. மற்றது இந்த தனி ப்ளூவா தம்பி? தனி ப்ளூ இருக்குது. இங்கே தனி ப்ளூ இருக்குது. ரெண்டு மெஸ் வந்து இப்போ 2 ஆட்டோ தான் இருக்காங்க. ரெண்டு கலர்லாம் வரும். 2 கலர்ஸ் தான் வரும். வேறு கலர்ஸ் இப்போதைக்கு இல்லை. ரைட் தம்பி, இதில் பாவனையை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சொல்லுவோம். இதை கொஞ்சம் சொல்லுங்க தம்பி. இதில் விளக்கம் என்ன? டயர் விளக்கம் என்ன? அதே மாதிரி டயர் இது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ. டயர் அளவு எப்படி? அதே டயரை நம்ம அதை விட கொஞ்சம் அகலம் உயரம் என்ன தம்பி? ரைட். இந்த மட்காட்லாம் நல்ல ஹெவியாக இருக்குது. நல்ல பெரிய மட்காட் தான். அதை விட நல்ல பெரிய மட்காட் தான் இது. மற்ற இந்த சாட்சியில் எத்தனை மணி தேவை தம்பி போடணும்? 4.5 மணி தேவை சார்ஜ் போட்டாங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர். ரைட். 4.5 மணி தேவை சார்ஜ் போட்டோம்னு சொன்னால் சராசரி 180 கிலோமீட்டர் ஓடலாம் என்ன தம்பி? 180 150 மேக்ஸிமம் ஸ்டாக் பண்ணலாம் என்ன சொல்லி பண்ணி போகலாம். மற்ற தம்பி வெட்டிற விளக்கங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? வெற்றி வந்து சீல் வெற்றி அதை கலட்டி பார்க்கல. இல்லை அந்த சீட்டே கிளியர் ஃபுல்லாக சீல் பண்ணிடுங்க. அதுக்கு நம்ம கேட்கல. இல்லை போல்ட் எல்லாம் கால் பண்ணலாம். இதில் கியர் 6 என்ன மாதிரி அந்த ஆட்டோக்கு தானே வர்ற மாதிரி இருக்கா? அப்படி வேறு மாதிரி வேலை இருக்குதா? வேறு சிஸ்டம் அது. எப்படி அது இப்போ இது இல்லை, பட்டன் தான் ஃபுல்லாக. எப்படி என்ன பட்டன்? இது அந்த அந்த ரைட். இது என்ன? இந்த நான் நினைக்கிறேன் இந்த டால்பின் பாக்ஸ் வேனலுக்கு வர்ற மாதிரி இருக்காங்க தானே? ரைட். இது என் வந்து நியூட்ரலா தம்பி? நியூட்ரல். ஆர் வந்து ரிவர்ஸா தம்பி? டிஎன் சொன்னால் அது முன்னுக்கு ரன் ஆகுது. எம்மெண்டா சொன்னா தம்பி? எம்மெண்டு சொன்னால் இப்போ டியில் கொஞ்சம் தூரம் ஓடிங்கன்னு ஓடி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எம்மை தட்டிங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும். ரைட். ஓகே ஓகே. அந்த கொஞ்சம் ஹெவியாக ஓடுறது வேகமாக ஓடுறதுக்கு அந்த பட்டனை வச்சுருக்கீங்களே. ரைட். அந்த லைட் சிக்ஸங்களாம் எப்படி தம்பி? இந்த மாதிரி எல்இடி லைட் சிக்ஸங்கள் இப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த வாகனங்கள் இந்த வேனலுக்கு வர்ற மாதிரி தான் இந்த ரிசல்ட் இருக்குது. இந்த லைட்டுகளை மற்றது இதில் வேறு என்ன தம்பி இதில் ஸ்பெஷலாக இருக்குது எங்களுக்கு? இதில் ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி பெட்டிலாம் ஓடுறதான் இருக்குது. மற்ற இதில் உயிர் தன்மையெல்லாம் அப்படி எதுவும் இருக்காதுக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. உயிர் தன்மை ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் பின்னால் கொஞ்சம் திறந்து பார்க்கலுமே. வாங்க பார்ப்போம். போதிய அளவான இடவசதிகள் மட்டும் நல்லா இருக்குது. அது மட்டும் சொல்லிட்டு போடலாம். பாருங்கள் டயர் இதெல்லாம் வந்து நல்ல அகலமாக இருக்குது. மற்றது அந்த அவங்க அந்த கம்பெனியாலேயே அந்த எல்லாம் சீல் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே செல் பண்ணிட்டு விட வேண்டியதுதான். எக்ஸ்ட்ரா வீலெல்லாம் பின்னுக்கே இருக்குது. வளமையாக சீட்டேக்கில் வராது. இந்த சீட்டேக்கில் பேட்டி இருக்கிறபடியாக இருக்குது. மற்ற இந்த ஜக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மாடலுக்கு இருக்கோ நம்ம தெரியல. பட் இதுக்கு இருக்குது பாருங்கள். ஜக்கெல்லாம் இருக்குது. அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. மற்றது பாருங்கள் இந்த போதியில் தான் கிட்ட வசதிகள் இருக்குது. நம்ம இப்போ அது அந்த ஆட்டோ கொண்டா கொஞ்சம் சிரமம். எங்களுக்கு போகிறது வரதெல்லாம் உங்களுக்கு பண்ணுற சிரமம். இதுண்டா பாருங்கள் அப்படியே குனிஞ்சு வடிவாளாக இது பண்ணலாம். மற்ற ஃபுட் லைட் ஒன்றே காணலை. இதுக்கு ஃபுட் லைட் போடலையாகும். அதில் உயரமாக வச்சுருக்குறாங்க. அதில் ஒன்றும் இல்லை பாருங்கள்.
நல்ல உயரம், அதில் ஒன்றும் இல்லை. நல்ல கைவேயான பார்லாம் நல்ல நல்ல உறுதியான பாராக இருக்குது. சொட்டான பாரில் நல்ல உறுதியான பாராக இருக்குது. மற்ற தம்பி சாட்சி எங்கே தம்பி எவ்வளோ தம்பி அடிக்கிறேன் நாங்கள் சாட்சி இருக்குது பார்ப்போம். அதை எவ்வளோ தம்பி தெரியல. இது என்ன மாதிரி நோம்பலா நம்ம வீட்டில் எப்படி தம்பி அடிக்கிறேன்னு எவ்வளோ தம்பி? சும்மா நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுறது போடலாம். ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஃபோன் சார்ஜ் பண்ணுறது அந்த ப்ளக்லேயே போடலாம். போட்டுக்கொள்ளலாம் என்ன தம்பி? இது அந்த தூரத்துக்கு அந்த ஹெவியாக இழுக்காத அந்த கரண்ட்டுகள் எல்லாம் 240 வோல்டேஜ் தானே? இதில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் வித்தியாசமான இருக்கா தம்பி? நல்ல ஒன்றும் இல்லை. மற்ற எந்த டோரை துறக்கலாம் 2 பேருக்கு அங்கே பொருவாக தான் துறக்கலாமே தம்பி. இது நல்ல இடவசதியாக இருக்குது பாருங்க. வடிவாட சாமான்லாம் வச்சு உருண்டெல்லாம் வச்சு கொண்டுட்டு போகலாம். பின்னுக்கும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். பின்னுக்கும் போதிய நல்ல இடவசதிகள் இருக்குது. இது 4 மணித்தியாரத்துக்கு நம்ம சார்ஜில் போட்டோம்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து 180 கிலோமீட்டர்ன்றாரு. எப்படி நம்ம ஒரு 150 டாக்கல் பண்ணலாம். 150 ஓகே. இதில் வேறு என்ன தம்பி? வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா தம்பி? ஒரு கஸ்டமர் வந்துருக்குறாங்க. அதனால் கஸ்டமர் வந்து நிற்கிறாங்க. அப்போ தம்பி அங்கே போயிட்டார். ஓட்டோ எடுத்து வந்துருக்காங்க கஸ்டமர். இது நல்ல ஒரு இது இருக்குது. டயர் ஸ்போர்ட்லாம் இருக்குது பாருங்கள். இந்த போதிலாம் டயர் ஸ்போர்ட்டுகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அங்காலையும் அந்த இது இருக்குது. எல்லாம் லொக் பண்ண வண்ணம் தானே இருக்குது. நம்மளோட விருப்பத்துக்கு கையடிக்கலாது. எல்லாம் விற்கிற சாமான்கள் தானே. மற்றது அந்த ஹேண்ட் பிரேக் எல்லாம் இருக்குது. இது எப்படி தம்பி நம்ம ஓடுறேன்டா? இது என்ன மாதிரி தம்பி? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கூட என்ன தம்பி ஸ்டார்ட் பண்ணோன்னா அதில் பாட்டு போடுமா? பண்ணாலே சரி. நாங்கள் ரேஸ் பண்ணலாம் அது அதில் பாட்டுக்கே அது போய் கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் நியூட்ரல் நிற்கும் தம்பி ஸ்டார்ட் பண்ணி போட்டு நாங்கள் டிஎன்ட்டு அனுப்புகிறதா பிரேக் எதுவும் பிடிக்கிறதா இல்லை அடி போனால் பிரேக்கை பிடிச்சிட்டு பிரேக்கை அமர்த்தி எடுத்து போட்டு நாங்களும் அந்த டிஏ தட்டினோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தம்பி சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 40க்கு மேலே போன அப்புறம் பிற்பாடு நீங்கள் எம்மா அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்குமே தம்பி. அவ்வளோதான் ரைட். அதில் மற்ற அங்கே தண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு இதண்டு வச்சுக்கிறாங்க. அது நல்ல ஹெவியாக இருக்குது. மற்ற பிரேக் சிக்ஷன்கள்லாம் வந்து நம்மளோட வளமையாக அந்த ஆட்டோவுக்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஹேண்ட் பிரேக்கும் அப்படி தான் அந்த பழைய மாடல் இந்த பாருங்கள் தெரியும் தானே இருக்குது. மற்ற ஸ்விட்ச் மாடலில் அந்த பாருங்கள் ஸ்விட்ச் மாடல் தான் இருக்குது. டபுள் சிக்னல் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த சார்ஜரும் கொடுபட்டுருக்கு போல தெரியுது. ஃபோன் சார்ஜர் ஒன்று கொடுபட்டுருக்கு. இந்த இருக்குது பாருங்கள் ஃபோன் சார்ஜர் கொடுபட்டுருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஃபோன் சார்ஜர் அடித்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஒரு பிள்ளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 10ஆம் ஆண்டு படிக்கிற 2 பிள்ளைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோனுக்குள்ளேயே சார்ஜர் அடிக்கிற மாதிரி. பெரும்பாலும் மினி அடுத்தடுத்த கட்டங்கள் இப்படி ஒரு கட்டங்கள் வரும் போல வந்துருக்கு. ஆட்டோவுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். நல்ல இட வசதியாக இருக்குது. ஒரு 1.5 அடி எப்படி ஒரு அகலத்தில் இருக்குது. இது சீட்டும் பழமையாக வர பெரிய சீட் தான். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான படம் இருக்குதுன்னு சொன்னால் நல்ல அகலம் அழகான முறையில் போகலாம். உயரமாக இருக்குது. அந்த இடுப்பு வடி நோவு வடி எல்லாம் பெருசாக இருக்காது. அதை விட இது நல்ல உயரம். லோக்கல் அடுத்துக்கிட்டு தான் ஓப்பன் பண்ண வேணும். அதுக்கு ஒரு படிவான ஸ்டைலில் வச்சுருக்காங்க. வேன் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இப்போ இதுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது சும்மா நோம்பில் சின்ன சின்ன சாமான்கள் போட்டுக்கொள்ளலாம். அவ்வளோ பெருசாக போட இல்லை. ரெண்டாவது பிளாஸ்டிக் தானே அது கொஞ்சம் உடைய பார்க்கும். நோம்பலாக போட்டுக்கொள்ளலாம். மற்ற தம்பி இதுக்கு என்ன மாதிரி ரிப்பேரிங்னு சொன்னால் தம்பி சர்வீஸ் சர்வீஸ் ஜெராட் மோட்டர்ஸ் இதை போடலாமா தம்பி? என்ன மாதிரி எத்தனை கிலோமீட்டர் போகிற சர்வீஸ் போடுறீங்க? அது வந்து அப்படி இல்லைன்னா நம்ம ஓடுறதை பொறுத்து இருக்குது. இது வந்து முதல் தான் பழைய ஆட்டோன்னு சொன்னால் மீட்டர் 10 அப்படி பண்ணி போடலாம். இது வந்து வெற்றி தானே அது வந்து அப்போ நீங்கள் அடிக்கடி டயரை மட்டும் அதுக்குள்ளே கிறிஸை வச்சு போடுவோம். நீங்கள் சரி டயருக்கு 4 கிறிஸை வச்சு இது பண்ண வேணும். இப்போ நாங்கள் சர்வீஸுக்கு வந்து அதெல்லாம் ஒரு கணக்கு வர்ற மாதிரி போகணுன்றீங்களா? இப்போ 500 கிலோமீட்டர் 750 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்னு சொல்லி அதுக்கெல்லாம் அப்படி கண்டிஷன் எதுவும் இல்லையா? 2500 கிலோமீட்டரில் சும்மா நோம்படி 2500 கிலோமீட்டர் போடுவோம். நோம்பில் வந்து 2500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறீங்க. எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் தருவீங்க? ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. 2500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா டயரை கழட்டி அதுக்கு ஃப்ரீ சர்வீஸ். சரி. அதில் வேறு ஒன்றுமே அதுக்குள்ளே இல்லை. வேறு ஒன்றும் கை வைக்க தேவையில்லை. என்ன வேறு சிக்ஷங்கள் என்ன பிள்ளைக்குன்னு சொன்னால் அதாவது மழை தண்ணிகளை தெரியாத நம்ம சர்வீஸ் பண்ணி அப்படி எதுவும் அப்படின்னு சொன்னால் வெற்றிகளும் ஃபுல்லாக பார்க்கணும். எங்கேயாவது நம்ம ஜெராட் மோட்டர்ஸை கொண்டு பண்ணிச்சு நாங்கள் பார்ப்போம். அப்போ என்ன பெரும்பாலும் இல்லை தண்ணி படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
அது வெட்டி அந்த சீட்டிக்குள்ள வெட்டி கவர் சீட்டு பண்ணி இருக்கு. தண்ணிக்குள்ள சீட் மற்ற இதுகள்லாம் பிரச்சனை தண்ணி வந்து ஒன்று பிரச்சனையும் இல்லை. ரைட், அந்த பெட்டியை வந்து தான் கொஞ்சம் 165 விதமான இதுகளை வந்து நம்ம கவனிக்கணும். இந்த ஆட்டோவில் வந்து பெட்டி தான் முக்கியம். தம்பி சொல்கிற இப்போ பெட்டி தான் முக்கியம். பெட்டியை கொஞ்சம் கவனிங்க. மற்ற தம்பி இந்த பெட்டிக்கு வாரண்டி எதுவும் இருக்காது, இந்த ஓட்டோ வாரண்டி இருக்குது என்ன உலகம்? ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணால் 5 வருஷம் பயன் இல்லாமல் 5 வருஷத்துக்கு பயமில்லாமல் ஓடலாம்ல வண்டி. வாரண்டி அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அதுக்குள்ள இன்னும் சிக்கு மக்கள் அப்படியே உதாரணத்துக்கு எதுவும் ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. அதில் ஒரு மாட்டுக்கிறதும் இல்லை. இது என்ன மாதிரி இது நாங்கள் எடுக்கிறோம்னா எப்படி இது எடுக்கிறது எங்களுக்கு? சொன்னால் அதோட ப்ரைஸ் வந்து 23,49,000. ரைட், 23,49,000. ரைட், டிரான்ஸ்போர்ட் ரெடி கேஷ் 19,800. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காசு வந்து 8,000 எல்லாம் சேர்த்து 23,77,408 முடியும். ரெடி கேஷ் கிடைக்கும் 23,77,478,000. ரைட், 78,000 வச்சு முடியுது. நாங்கள் ரெடி கேஸ் எடுக்கிறோம். இப்போ இதே லீசிங்னு சொன்னால் என்ன தம்பி விளக்கம்? ஹாஃப் பேமெண்ட் கட்டணும். 11 லட்சம் கட்டணும். 11 கட்டி எடுக்கணும். அதை நீங்கள் வந்து இடத்தை செய்து கொடுப்பீங்களா இல்லாட்டி போனால் என்ன விளக்கம்? உங்களுக்கு விருப்பம் இங்கே செஞ்சு விடலாம், இல்லாட்டி நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். அங்கே செய்யலாம் படத்தில். ரைட், அப்போ உங்களுக்கு அதில் ஒரு மாட்டுக்கிறது இல்லை. வார கஸ்டமர் அவங்க கஸ்டமர் வந்து என்ன கூட தரணும் உங்களுக்கு? ஐசிஎம் பேங்க் புக் இது என்ன சொல்கிறேன் கேரண்டி சைன் வைக்கணும். எத்தனை கண்டஸ் வேணும்? 2 வேணும். 2 பேர் வேணும். என்ன வளமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு மாட்டு கட்டுறீங்க. அப்போ நம்ம இதில் பெருசாக ரிப்பேரிங்கன்ற அளவுக்கு இல்லை. நீங்கள் சர்வீஸ் பண்ணக்குள்ள அந்த 3 டயரையும் கட்டி கொண்டு கிரிஸ் வைக்கமுடியா சரியாண்டிங்களா? வேறு ஒன்று வீட்டில் தானே இருக்குல்ல? வேறு ஏதாவது இப்போ ஃப்ரீ ஷூ ஏதாவது கொடுக்குறீங்களா? டயர்கள் அப்படி இப்படி எதுவும் அப்படி விதமான சலுகையும் இல்லை. அப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்குது. ஜக்கில் அப்படியே மாதிரி இருக்குது. அவ்வளோதான், அப்படிதான். வேறு ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. வேறு ஏதாவது இருக்கு சொல்லணும்? சொல்லணும். வேறு ஏதாவது இருக்காது நிகழ்க்கிறதுக்கு இதை விட எனக்கு தெரியாத மாதிரி ஒன்றும் இல்லையா தம்பி? அவ்வளோதானே தம்பி? ரைட், ஓகே. இந்த பாருங்கள், இந்த கஸ்டமர் இதை எடுக்கிறேன்னு சொன்னால் தம்பிமாருக்கு நீங்கள் மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க. மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அடுத்த வந்து நீங்கள் பிடிக்கின்ற கேட்டிங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க, இந்த ஸ்டோரை காட்டுவாங்க. இப்போ கைவசம் வந்து 2 ஓட்டோ தான் இருக்குது. மருமா தம்பி ஓட்டோ என்ன விளக்கம்? ஓட்டோ இது உங்களோட ஆர்டர் போட்டு வேறு ரைட்டாக இல்லைன்னா நம்ம அப்படின்ற அளவுக்கு இல்லை. மூவாக நீங்கள் அடுத்த ஆர்டர் போடுவீங்க. அடுத்த 2 கலர்ஸ் தான் இருக்குது. என்ன ரைட், 2 கலர்ஸ் தான் இருக்குது. வேறு கலர்ஸ் ஒன்றும் இல்லையா? மூவாக இது அப்படி உடச்சபடி போய் கொண்டு இருக்கும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா அகலமாக இருக்குது. பாருங்கள், கம்ஃபர்டபுளாக இருக்குது. உயரம் சட்டப்படி இருக்குது. இதுவரை வந்து பொடியின் படம் பார்க்கும்போது ட்ரெஸ் தான் பெரும்பாலும் அதுக்குள்ளே வைக்கிற வேலை திட்டங்கள் இருக்குது. பெரும்பாலும் வேறு திட்டங்கள் ஒன்றையும் இல்லை போல தெரியுது. மற்ற பெட்டி பார்த்துட்டோம். ஒரு மனுஷனுக்கு இதயங்கள் எப்படி மிக முக்கியமோ அது மாதிரி பெட்டி தான் மிக முக்கியமாக அடுத்து போல தெரியுது பொடியின் கதையை கேட்க. ஆகவே இதை கொஞ்சம் பெட்டியை கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கும். பெருசாக வேறு ஒன்றுன்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை தம்பி. ரைட், ஓகே. ரைட், அவ்வளோதான். நன்றி. அடுத்த வீடியோ சந்தேகமும் கடை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போமா? பாயா.